கம்பெனியில் ஒர்க் பண்ண மேபி அது பேர் சொல்லாமல் தெரில. அந்த கம்பெனியில் என்னென்னா அவங்க வர மார்க்கெட்டிங் கம்பெனி தான். ஸோ வர பர்சன்ட்டு அவ்வளோ ஹோப்ஃபுல்லாக பேசுவாங்க. பட் அவங்க டார்கெட் முடிஞ்சுன்னா அவங்க ஏதோ எனி ப்ராப்ளம் எனி டவுட்ஸ் கேட்சா கூட அவங்கள ஸோ தப்பாக ஒரு அசால்ட்டாக ஊற்றுருவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கணுன்னா நீ யாரை லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நமக்கு வந்து டார்கெட் தான் முக்கியம், இதெல்லாம் தேவைப்படாங்க, இதில் அதிகமாக பேசாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறனால அப்படி ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அதுக்கு அடுத்து அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஃபேமிலி சைடு என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் தான் அட்ஜஸ்ட் பண்ண லைஃப்னா எல்லாம் தானே இருக்கணும், இதெல்லாம் ஒரு ரீசனா நீ பாட்டுக்கே அவாய்ட் பண்ணிட்டு வர அப்படின்னு. எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் என்னால் அதை கடந்து வர தெரியல. நீங்கள் எல்லாத்தையும் 100% கரெக்டாக எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி மேபி இல்லை என்னோட மைனஸாக கூட இருக்கலாம். பட் அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் எல்லா கம்பெனிலையும் நீங்கள் சண்டை வருது, நீங்கள் சஜஷன் கொடுக்குறீங்க, சண்டை வருது, அதுலேருந்து வெளியில் வந்துடுறீங்க. இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்கே போனாலும் சண்டை நடக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாக போன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் பேசினாலுமே அந்த மாதிரி எது பேசினாலும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யோசிச்சு பார்த்தா என்னெல்லாம் ப்ராப்ளம் போல நம்ம அவாய்ட் பண்ணிட்டா இல்லை நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ஒதுக்க ஆரம்பிச்சேன் லைஃப்.